மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பு. உரிமை தொகையை நிறுத்தக்கூடாது என எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலின் பேரில் பணம் வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 15 பைசாவும், டீசல் விலை 3 ரூபாய் 11 பைசா உயர்ந்த நிலையில் இன்று முதல் அமல். பெட்ரோல் டீசலை தொடர்ந்து சிஎன்ஜியும் விலை உயர்வு. கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ சிஎன்ஜி 91 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாகிறது. நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு முடிவு. பருத்திக்கான இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பருத்தி விலை உயர்வால் நூல் விலை உயர்ந்து ஜவுளி ஆயத்த ஆடை தொழில் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கடிதம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்வு. 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய்க்கு மக்களின் உயிர்தான் முக்கியம். டாஸ்மாக் மூடப்பட்டதால் ஏற்படும் வருவாய் இழப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். 8,000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர்தான் பிரதான முக்கியம். அரசு அலுவலகங்கள் காவல்துறை தாவேக தலையீடு இருக்கக்கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. எந்தவிதமான அரசு டெண்டர்களிலும் தாவேக மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடாது எனவும் திட்டவட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆஃபீஸில் எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே கமிஷனோ கான்ட்ராக்டோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வு நடத்தும் முடிவை கைவிடுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மாநில அரசுகளை நிரப்பிக் கொள்ளும் வகையில் அவசர சட்டம் இயற்றுமாறும் கோரிக்கை. தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க 36 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது திமுக. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தயார் செய்யும் அறிக்கையை ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு திமுக தலைமை உத்தரவு. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை திமுகவினர் தெரிவிக்க வேண்டும். புதிய வலைதள பக்கத்தை வெளியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் DMK 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். பதவிக்காக துரோகம் செய்தவர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு நான் அரசியல் செய்வதாக அவதூறு பரப்புகிறார்கள். கட்சிக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை.
அதிமுகவில் இருந்து 28 எம்எல்ஏக்களின் கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு செல்லாது என எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் கூட்டறிக்கை. சுய லாபத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் அதிமுக என்னும் எக்கு கோட்டையை ஒரு சிலரால் அசைத்து பார்க்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க இபிஎஸ் திட்டமிட்ட போது நாங்கள் வேண்டாம் என வலியுறுத்தியதாக எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் அதிர்ச்சி தகவல். துரோகத்தின் பக்கம் நிற்க கால் கூசியதால் தற்போது ஓரணியில் நிற்பதாகவும் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைத்தாலும் நாங்கள் தயார் என எஸ்பி வேலுமணி எக்ஸ் தளத்தில் பதிவு. எப்போதும் போல போங்க போங்க என விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என ஒருமுறை அழைத்து பாருங்கள், எல்லாமே மாறும் என்றும் பதிவு. நாங்க யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. ஆனால் இன்ஈக்வாலிட்டியையும் அப்ரெஷனையும் கடுமையா எதிர்ப்போம். சட்டப்பேரவையில் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என பேசியது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விளக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் கண்ணீர் சிந்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். நான் எந்த தரப்பும் இல்லை, என்ன தவறு செய்தேன், குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த தன்னை பதவியை விட்டு நீக்கிவிட்டதாகவும் கண்ணீர் மல்க புகார். எதற்காக என்ன இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள்? ஒரு காரணம் வேண்டுமல்லவா? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஏதாவது காரணம் இருக்குன்னு. உண்மைக்கு, விசுவாசத்திற்கு, கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசு நேற்றைய தினம். காரணம் இருக்குன்னு. ஜெயலலிதா படமே வேண்டாம், என் படத்தை தான் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றவரின் கனவு தூள் தூளாகியுள்ளது. ஜெயலலிதாவின் ஆன்மா தற்போது தண்டனை கொடுத்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். புரட்சி தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவீட்டி காட்டுகிறேன் என்று பாராட்டுக்குற்றதை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய படம் என்னுடைய பாக்கெட்டிலே அம்மா படம் தான் இருக்க. அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்த வெளிநாடு வாழ் குடியுரிமை பெற்ற 10 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்து விசாரணை. அந்தியூர் பகுதியில் அரசு மாதிரி பள்ளி அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகள் மூடல். மதியம் 12 மணிக்கு மது வாங்க வந்த முதியவர் எப்படியும் கடையை திறப்பார்கள் என்ற நம்பிக்கையில் கடை முன்பே படுத்து உறக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மாட்டு வண்டியில் பயணம் செய்து ரங்கநாத பெருமாளை வழிபடும் கிராம மக்கள். பழமை மாறாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டிகளில் 500க்கும் மேற்பட்டோர் உற்சாக பயணம். பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்
லாவ்ரோவ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். கேரளாவின் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரசின் பி.டி. சதீஷன் ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற உத்தரவு. தனியார் நிறுவனங்கள், தொழிலகங்களுக்கு இதே நடைமுறையை பின்பற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா வேண்டுகோள். பிரதமர் மோடியின் செலவு குறைப்பு மற்றும் எரிபொருள் சிக்கன அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம். டெல்லி சிவாஜி ஸ்டேடியம் மெட்ரோ நிலையத்திலிருந்து ஏரோ சிட்டி நிலையம் வரை மெட்ரோவில் பயணம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் நுழையலாம் என்பதற்கு எதிரான வழக்கு. 16 நாட்களாக நடந்து வந்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு. தனது முன்னாள் பள்ளி ஆசிரியரை நேரில் சந்தித்து இரவு விருந்துக்கு கிரெம்ளின் மாளிகைக்கு அழைத்த ரஷ்ய அதிபர் புட்டின். பல ஆண்டுகள் கழித்து புட்டினை பார்த்த ஆசிரியர் அவரை கட்டியணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சி வைரல். என்னை இசை கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் பார்த்துவிட்டு போகட்டும். நான் எப்படி வந்தேனோ அப்படியே இருக்கிறேன். திரையுலகில் இசையமைப்பாளராக 50 வருட பயணத்தை நிறைவு செய்த நிலையில் இளையராஜா பேட்டி. வருடம் தான் போயிட்டு இருக்கே தவிர நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் எப்படி வந்தேனோ அப்படியே இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 305 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 3,05,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தர்மசாலாவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அசத்தல். The Chennai Silks in Mega Summer Sale.